நம்மள பல பேருக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்தாலே போதும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வருமானத்துக்கும் நம்மளுடைய ஈகோவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடைவேளி அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் நம்ம அதில் எவ்வளோ சேமிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ரொம்பவே வெல்த்தியாக இருக்கேன், ரொம்ப நல்ல ஒரு லைஃப்பில் நான் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னாவே என்னுடைய ட்ரீம் ஹவுஸ் நான் பில்ட் பண்ணியிருக்கணும், ஒரு லக்ஸரியான ஒரு கார் ஆர் பைக் வச்சுருக்கணும், நிறைய ஜுவல்ஸ் போடணும், நிறைய என்னை ஸ்டைலிஷாக காட்டிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் லைஃப்பில் நல்லா செட்டில்டாக இருக்கேன், நான் வெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு காட்டுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையான செல்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய சேமிப்பு தான். அது கொஞ்சமோ நிறையவோ, ஆனால் சேமிப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு செல்வம். சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான படிநிலை அப்படிங்கிறது தான் சேமிப்பு. எப்போவுமே அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பணத்தை செலவழிக்கிறத விட நம்மளுடைய எதிர்காலத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான வெல்த்தையான ஒரு லைஃப்பை வாழணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன விருப்பமோ, உங்களுக்கு எப்படி ஃப்யூச்சரில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு என்னென்ன சேவிங்ஸ் முறைகள் பண்ணுறீங்களா, இல்லை நான் ரொம்பவே லைஃப்பில் செட்டில்டாக இருக்கேன்னு மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக உங்களுடைய பணத்தை செலவழிச்சிட்டு இருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு பக்கம் நம்ம சம்பாரித்த பணம் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, சேமிப்புங்கிறது நான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் இன்னொரு பக்கம் நான் சம்பாரித்த பணத்தை விட அதிகமாக டக்குன்னு குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய பணம் வேகமாக குறையிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிறத நான் நிறையா பேருக்கு காமிச்சிக்கணும். நானும் நல்ல செட்டில்டு தான், என்கிட்ட நிறையாவே பணம் இருக்குது, ஸோ அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செலவழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பந்தா காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளுடைய சம்பாரித்த எல்லா பணத்தையும் வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய இந்த மாதிரியான பழக்கங்கள் தான் நம்மளுடைய பணம் குறையிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதிக பணம் இருக்கிறவங்க கிட்ட தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம சம்பாதிக்க இன்னும் அடுத்து எப்படி போகலாம், இன்னும் அடுத்து மேலே எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இங்கேருந்து ஒரு 12% ரிட்டர்ன் வந்துருச்சா, இதை தூக்கி வேறு எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் 24% வருங்கிறதுலையே நம்ம ஓடிட்டுருக்கோம். ஸோ இதனாலேயே ஓவர் நைட் நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க்கு பார்த்து தூக்கம் இல்லாமல் எல்லா வேலையுமே பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சில குறிப்பிட்டவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, இதை ஒரு பத்திரமா ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதிலிருந்து எனக்கு போதுமான அளவுக்கு என் தேவைக்கு வர்ற அளவுக்கு ஒரு கணிசமான ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறது கம்மியாக இருந்தால் கூட நாளைக்கே நான் நினச்சேன்னா என்னுடைய முதலீடை இம்மிடியட்டாக நான் எடுத்துக்கிறதுக்கு முடியும். ஸோ அந்த அளவுக்கு என்னோடது சேஃபாக இருக்குது. கம்பெனியை தேடி நான் எங்கேயும் போக வேண்டாம், நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற விஷயம் இதில் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ரொம்பவே ஒரு சேஃபான ஜோனில் அவங்க இருக்காங்க. நம்மளுடைய க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் டே பை டே நடக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பொறுமை இருந்தாலே போதும். அந்த க்ரோத்தை அழிக்கிறதுக்கு ஒரு சின்ன தவறு இருந்தால் போதும், அது டோட்டலாக ஸ்பாயில் ஆகி நம்மளை தோல்வியில் கொண்டு போய் முடிச்சிடும். நீங்கள் பார்த்து வருஷ கணக்காக சேமித்து வச்சுருக்கக்கூடிய உங்களுடைய பணத்தை அசால்ட்டாக சில மணி நேரங்கள்லேயே உங்களால் செலவு பண்ணுறதுக்கு முடியும். ஸோ உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அதை அழிக்கிறது அப்படிங்கிறது சீக்கிரமாக நம்மளால் பண்ணிட முடியும். ஸோ வருஷ கணக்காக நீங்கள் ஒரு தொகையை சேமிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆனுவலுக்கே எடுத்துக்குவோமே, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 1 லட்சம் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிறதா வச்சுப்போம். ஸோ இந்த 1 லட்சத்தை 1 வருஷம் ஆயிருக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு. ஆனால் 1 மணி நேரம் போதும் அதை செலவு பண்ணுறதுக்கு. இம்மீடியட்டாக போகிறீங்க, ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு ஜுவல் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கார் பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ரெண்டலுக்கு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு லீஸுக்கு போகிறதுக்கு ஓகே கொடுத்துட்டு நம்ம லீஸுக்கு போயிடலாம், அதில் இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்படிங்கிறதுக்குள்ள உங்களுடைய பணம் அப்படிங்கிறது செலவாயிடும். ஸோ உங்களுடைய பணத்தை உருவாக்குறது கஷ்டம், செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமானது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒன்று அப்படின்னா அது டைம் தான். ஸோ ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு பெருசாக ஒரு விஷயமாக மாற்றி கொடுக்கறது இந்த டைம் தான். ஸோ நீங்கள் சின்ன ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, டைம் வந்ததுன்னா போதும், நேரம் காலம் வந்துருச்சுன்னா போதும், டக்குன்னு கீழே இருக்கவன் மேலே போயிடுவான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான். இப்போது டே பை டே கோல்டுடைய ரேட் எப்படி போயிட்டுருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த ஒரு 2 மந்த்ஸ்லேயே ஒரு 50,000 கிட்ட இருந்த நகை, 55,000 கிட்ட இருந்த நகை இப்போ 72,000 வரைக்குமே உயர்ந்துருச்சு.
ஸோ டே பை டே அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய ரேட் வந்து ஹை ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு டைம் வந்து வரணும், அதுக்கான ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போகுது, அந்த சேவிங்ஸ் எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது, நம்ம எப்போவோ சேர்த்து வச்சுருக்கக்கூடிய சின்ன சின்ன பணங்கள் கூட நம்மளை எந்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ இந்த டைம் அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லைக் உங்களுக்கு லாட்ரி வந்து சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு தூரத்தில் ஒரு கேரளாவில் ஒரு விவசாயியாக வேலை பார்த்துட்டு இருந்தவருக்கு திடீர்னு 10 கோடி அடிக்கும்னு யாருமே வந்து நினச்சிருந்துருக்க மாட்டாங்க. அவர் எப்போவும் வாங்குற மாதிரி ஒரு சின்ன ஹேபிட்டில் வாங்கிட்டு போயிட்டாரு. எப்போவோ ஒரு மாதம் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் சேர்த்து வச்ச தொகை லம்சமாக உங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் கிடைக்கிறது அப்படின்னா அந்த டைம் தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல உங்களுடைய டைமை எப்போவுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் எவ்வளோதான் சம்பாதிச்சாலுமே உங்களுடைய சேமிப்பை முதலீடு பண்ணாத வரைக்கும் உங்களுக்கான ஒரு அசட்டை உங்களால் க்ரியேட் பண்ணுறதுக்கே முடியாது. இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கீங்க, நல்லா என்ஜாய் பண்ணி அந்த லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை சேவிங்ஸ்க்காக கொண்டு போங்க. உங்களுடைய சேமிப்பு தொகையை குறிப்பிட்ட அளவு சேர்ந்ததுக்கப்புறமா நல்ல சேஃப் அண்ட் செக்யூரான இடங்களில் முதலீடு வந்து பண்ணுங்கள். உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதை எப்படியெல்லாம் க்ரோத் பண்ணலான்னு லேர்ன் பண்ணிவிட்டு அதை அடுத்தடுத்த கேட்டகரிக்கு கொண்டு போங்க. உங்களுடைய லைஃப் இன்னும் ஹாப்பியாக வந்து இருக்கும். எது உண்மையான செல்வம், எது வந்து நம்ம வெளியில் சும்மா பந்தாவா இருந்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு அதை நோக்கி வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்மளுடைய சின்ன சின்ன மாற்றங்கள் நம்முடைய முன்னேற்றத்துக்கு என்றைக்குமே படிக்கற்களாக இருக்கும். உங்களுடைய மாற்றங்கள் எதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை என்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் என்ன நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய சேவிங்ஸ் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க.